அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசுகளை கைக்கொள்வதற்கு ஏதுவாக ஆசியான் அமைப்புக்கு ஒரு பொதுவான தற்காப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்கை தேவைப்படுகிறது என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது வலியுறுத்தியுள்ளார். ஆசியான் உறுப்பு நாடுகளின் தேசிய கொள்கைகள் மாறுபட்டவையாக உள்ளன என்று சுட்டிக்காட்டிய அவர், இதனால் அந்த அமைப்பு தனது நலன்களை பாதுகாக்க முடியாத அளவுக்கு பலவீனமாக உள்ளது என்று அவர் கூறினார். ஆசியான் முன்பை விட இப்போது பலமாக உள்ளது. அந்த அமைப்பில் மொத்தம் 10 நாடுகள் இருந்தன. இப்போது அந்த எண்ணிக்கை 11ஆக உயர்ந்துள்ளது. அதன் மொத்த மக்கள் தொகை 60 கோடி. எனவே நமது கோரிக்கைகள் நிச்சயம் செவிமடுக்கப்படும் என்று அவர் கூறினார். ஆனால் அந்நாடுகள் தனித்தனியாகவே தங்களின் பிரச்சனையை தீர்க்க முயல்கின்றன. இதனால் அந்நாடுகள் பலவீனம் அடைகின்றன என்று ஒரு நேர்காணலில் மகாதிர் தெரிவித்துள்ளார். சீனா மற்றும் அமெரிக்காவின் ஊடுருவல்களை தடுக்க ஆசியானுக்கு வலுவான கொள்கை அவசியம். துரதிர்ஷ்டவசமாக அந்நாடுகள் தனித்தனியாக செயல்படுகின்றன என்று தெரிவித்த அவர், தென் சீன கடல் பகுதியில் நிலவி வரும் சர்ச்சைகளை இதற்கு உதாரணம் காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.